started. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வகுப்புல நம்ம இந்த இணைப்பு பொருள்களை பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதாவது இணைப்பு பொருள்கள் ரெண்டு விதமாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, மறைகள் அப்படின்றது தொழிற்சாலைகளில் இணைப்பு பொருள்களை எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றத பார்த்தோம். அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சாவிகள் அப்படின்னா என்ன, அது எந்த இடத்துல பொருட்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த இணைப்பு பொருள்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர்ஸ் அப்படின்ற இணைப்பு பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான இணைப்பு பொருட்கள். இப்போ அதில் இந்த ஜிக் மற்றும் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸ் எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுபோக இந்த ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது, எதற்காக இந்த ஜிக்ஸ் இங்கே பயன்படுத்துகிறாங்க, ஃபிக்சர்ஸ் இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தனித்தனியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொதுவாகவே ஒரு இயந்திரம் எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் பல்வேறு வகையான இயந்திர பணிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நடந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா. அப்படி அந்த இயந்திர பணிகள் பார்த்தீங்கன்னா, சில இயந்திர பணிகள் ரொம்ப எளிமையானதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம துளையிடும் இயந்திரம் இருக்கு. அந்த துளையிடும் இயந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, துளையிடுதல் அப்படின்ற வேலையானது மிக எளிமையான வேலையாக கருதப்படுகிறது. சரிங்களா. எப்போ அந்த பணி எளிமையாக இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த பொருளை துளையிட வேண்டுமோ அந்த பனிப்பொருளை சரியான நிலையில வைத்து பிடிக்க வேண்டும். சரிங்களா. அப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த துளையிடுதல் பணியானது எளிமையாகின்றது. அப்ப அந்த பனிப்பொருளை சரியான நிலையில் பிடிப்பதற்காக அங்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, வைஸ் அப்படின்ற ஒரு பிடிப்பு சாதனத்தை பயன்படுத்துறாங்க. சரி, இது பாத்தீங்க அப்படின்னா சாதாரண வேலைகளை செய்வ இடத்துல இந்த வைஸை பயன்படுத்துவாங்க பனிப்பொருளை பிடிப்பதற்கு. சாதாரண வேலைகள்லாம் என்ன அப்படின்னா, அதாவது குறைந்த அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிப்பொருளை பிடிப்பதற்கு வைஸ் அப்படின்ற பிடிப்பான்களை பயன்படுத்துறாங்க. இதுவே ரொம்ப அதாவது அதிக அளவுல பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனிப்பொருளை சரியான நிலையில் படிய வைத்து அதை பிடிப்பதற்காகவும், அதே நேரத்துல அந்த துளையிடும் அலகுன்ற வெட்டுளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெட்டுளியை வழி நடத்தவும் பயன்படுகின்ற சிறப்பு சாதனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர் அப்படின்றோம். சரிங்களா. அப்ப இந்த ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸ் எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அதிக உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல பனிப்பொருள்களை பிடிக்கவும் அதே நேரத்துல வெட்டுளிகளை வழி நடத்துவதற்காகவும் இந்த ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர்ஸ் ஆனது பயன்படுகிறது. சரிங்களா. அப்படி அந்த பயன்படுகின்ற அந்த ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸ்ல ஜிக்கு எதுக்கு பயன்படுது, ஃபிக்சர்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்ற டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா பனிப்பொருள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பனிப்பொருளை பிடிச்சு வெட்டுளி பாத்தீங்கன்னா வழி நடத்தக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜிக் அப்படின்றோம். சரிங்களா. பனிப்பொருளை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெட்டுளி என்ற பாகத்தை வழி நடத்தக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜிக் அப்படின்றோம். சரிங்களா. ஃபிக்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பனிப்பொருளை சரியான நிலையில் படிய வைத்து பிடிக்கக்கூடிய அந்த சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிக்சர்ஸ் அப்படின்றோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிக்ஸ்னா என்னது, ஃபிக்சர்ஸ் அப்படின்றதுனால ஒரு தெளிவுபடுத்தணும். சரிங்களா. அந்த வெட்டுளியை வழிநடத்த பயன்படக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்லணும், ஜிக்ஸ் அப்படின்னு. ஃபிக்சர்ஸ் அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, பனிப்பொருளை சரியான நிலையில் படிய வைத்து அதனை பிடிப்பதற்காக பயன்படக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபிக்சர்ஸ் அப்படின்றோம். சரிங்களா. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. இப்ப இந்த ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர்ஸ் ஆனது எதற்காக தேவைப்படுகின்றது தொழிற்சாலைகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மாதிரியான பனிப்பொருட்களை மறுபடியும் உற்பத்தி செய்வதற்காக இந்த ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர் ஆனது தேவைப்படுகிறது.
இப்போ வந்து ஒரே அளவுள்ள நான் வந்து துளை வந்து போடணும் அப்படின்னா அங்க வந்து ஒவ்வொரு டைமும் நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த துளையினுடைய அளவை கரெக்டா மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. அங்க இந்த ஜிக் அண்ட் பிக்சரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரே நேரத்துல பல வகையான துளைகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சரியான அளவில் உருவாக்க முடியும். அதுக்கு இந்த ஜிக் மற்றும் பிக்சர்ஸ் ஆனது தேவைப்படுகின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பனிப்பொருளினுடைய அளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நுணுக்கமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு துளை போட போறீங்க அப்படின்னா அந்த துளையினுடைய அளவு எவ்வளவு கொடுத்தீங்களோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அக்யூரேட்டா என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஜிக் மற்றும் பிக்சரை பயன்படுத்துறதுனால. இப்ப நார்மலா அந்த ஜிக்ஸ் அண்ட் பிக்சரை பயன்படுத்தாம நம்ம வயசை பயன்படுத்தி ஒரு பனிப்பொருளை நம்ம துளை போட்டோம் அப்படின்னா அந்த துளையினுடைய அளவுக்கும் ஜிக் மற்றும் பிக்சர்ஸை பயன்படுத்தி போடக்கூடிய துளையினுடைய அளவுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறுபாடுகள் இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த ஜிக் மற்றும் பிக்சர்ஸை பயன்படுத்துறாங்க. அடுத்து ஒன்றுக்கு பதிலாக மற்றொரு பாகத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மையை பெற இது பயன்படுகிறது. ஒரு பாகத்துக்கு பதிலாக மற்றொரு பாகத்தை நம்ம என்ன செய்ய பயன்படுத்தக்கூடிய தன்மையை வந்து இது செய்து இந்த ஜிக் மற்றும் பிக்சர்ஸ் ஆனது நம்மளுக்கு கிடைக்கின்றது. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸ் மற்றும் பிக்சர்ஸினுடைய தேவைகள் நமக்கு. அடுத்து இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜிக் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உற்பத்தி செய்ய வேண்டிய பனிப்பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பனிப்பொருளை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு சரிங்களா சரியான இடத்தில் படிய வச்சதுக்கு அப்புறம் அந்த வெட்டுளி அப்படின்ற அந்த டூலை வந்து சரியான பாதையில வழி நடத்த பயன்படும் சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் ஜிக் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம எந்த பனிப்பொருளை உற்பத்தி செய்ய போறோமோ ஃபர்ஸ்ட் அந்த பனிப்பொருளை இறுக்கமாக பிடிச்சிட்டு அதை சரியான நிலையில என்ன செஞ்சிருக்கணும் படிய வச்சதுக்கு அப்புறம் இந்த வெட்டுளி இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வெட்டுளி அப்படின்னு பேரு. ஸோ இந்த வெட்டுளியை வந்து அது சரியான பாதையில இந்த பக்கம் போகணுமா அல்லது இந்த பக்கம் நகரணுமா அப்படின்ற சரியான டைரக்ஷன்ல வழி நடத்த பயன்படக்கூடிய சாதனம் தான் என்னதுன்னா ஜிக் அப்படின்றோம். சரிங்களா? அப்படி இந்த ஜிக்ல என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஜிக் உடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஜிக்கினுடைய பாடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிக் பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜிக் உரை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஜிக் புஷ் அப்படின்வாங்க. அடுத்து வந்து நாலாவது வந்து பாத்தீங்கன்னா புஷ் பிளேட் அப்படின்றாங்க. அது அல்லது என்ன சொல்றாங்கன்னா ஜிக் பிளேட்டின் கூட நம்ம என்ன செய்யலாம் அந்த பாகத்தை சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட்டர்ஸ். ஆறாவது பாகம் என்ன அப்படின்னா பிடிப்பான்கள் அப்படின்னா கிளாம்ப்னு அர்த்தம். ஸோ இந்த 6 வகையான பாகங்கள் வந்து ஜிக்கில வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ஜிக்கில் என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, அதாவது டைப்ஸ் ஆஃப் ஜிக். சரி, என்னென்ன வகைகள் இருக்கக்கூடிய ஜிக்கில் இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா மொத்தம் 9 வகையான ஜிக்குகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் ஜிக் அப்படின்னு பேரு. சரிங்களா? ரெண்டாவது வந்து ஆங்கிள் ஜிக். மூணாவது வகை என்ன அப்படின்னா சேனல் ஜிக்கு. நாலாவது வகை வந்து பாக்ஸ் ஜிக். ஐந்தாவது வகை டயாமீட்டர் ஜிக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லீஃப் ஜிக்கு. ஏழாவது வகை வந்து பார்த்தோம்னா வைஸ் ஜிக்கு. 8 வந்து ரிங் ஜிக்கு. 9வது வந்து பாத்தீங்கன்னா அது இண்டெக்ஸிங் ஜிக்கு. இப்படி 9 வகையான ஜிக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அது வெட்டுளிகளை வழிநடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதுல ஒவ்வொரு வகையும் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பிளேட் ஜிக். இந்த பிளேட் ஜிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த பிளேட் ஜிக்கினுடைய வடிவமைப்பு இப்படிதான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொருளினுடைய அளவுக்கு ஏற்றார் போல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தட்டையான ஒரு தகடு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த தகட்டுல தேவையான எண்ணிக்கையில வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா துளையிடும் முறை பொருத்தப்பட்ட சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளேட் ஜிக் அப்படின்றோம். சரிங்களா? பிளேட் ஜிக் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பனிப்பொருள் என்ன சைஸ்ல இருக்கோ சரிங்களா அந்த சைஸுக்கு வந்து கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த கீழே இருக்கக்கூடியதான் பனிப்பொருள்.
அப்ப இந்த பனிப்பொருளினுடைய சைஸுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மேல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகடு. பனிப்பொருள் என்ன சைஸ்ல இருக்கோ அந்த சைஸுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு தகடு எடுத்துக்கணும். அந்த தகட்டுல நம்ம எத்தனை துளைகள் போட போறோமோ அந்த துளைகளுக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, துளையிடும் முறை, அதான் இங்க கொடுத்துருக்காங்க, புஷ் கொடுத்துருக்காங்களா இல்லையா, இந்த துளையிடும் முறையை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், பொருத்தப்பட்ட சாதனத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், பிளேட் ஜிக் அப்படின்றோம். சரிங்களா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜிக்குகளை காட்டிலும் மிக எளிமையான வகை எது அப்படின்னா இந்த பிளேட் ஜிக் தான். சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்த பிளேட் ஜிக்கை வந்து பனிப்பொருளின் மீது வைத்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இறுக்கமாக பிடிக்கப்படுகிறது. சரிங்களா. பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த புஷ் இருக்கும்ல, துளையிடும் புஷ் சொல்லியிருக்கோமா இல்லையா, இந்த துளையிடும் புஷ்ஷின் வழியாக துளையிடும் அலகு, இந்த இடத்துல திருப்பிட்டு இந்த துளையிடும் அலகை என்னது இதுக்குள்ள செலுத்தி இந்த பனிப்பொருளில் என்ன செய்யறாங்க, துளையானது சரியான இடத்தில் விரைவாக துளையிடப்படுகிறது. சரிங்களா. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளேட் ஜிக் அப்படின்றோம். சரிங்களா. அடுத்து ஆங்கிள் ஜிக்கு. சரிங்களா. இந்த ஆங்கிள் ஜிக் வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ஆங்கிள் பிளேட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா. கருவிகள் படிக்கும்போது அந்த ஆங்கிள் பிளேட்டினுடைய வடிவத்தை போலவே இருக்கும். சரிங்களா. ஆனா என்ன அப்படின்னா இதுல அந்த ஜிக்கினுடைய அடிப்பாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அடிப்பாகம் எங்க பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா இயந்திரத்துல இருக்கக்கூடிய பனிமேடையின் மீது பொருத்தப்பட்டிருக்கும். எது அடிப்பாகம்னா இந்த இதுதான் அடிப்பாகம். சரிங்களா. ஸோ இந்த அடிப்பாகம் எங்க பொருத்தப்பட்டிருக்கும், இயந்திரத்தினுடைய பனிமேடையின் மீது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து இந்த ஆங்கிள் பிளேட்டினுடைய மேல் மற்றும் அடிபாகத்திற்கு இணையாக, மேல் அப்படின்னா இதான் மேலு, இதான் அடிபாகம். ஸோ இதுக்கு இணையாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிளேட் இந்த கொடுத்துருக்காங்களா, இந்த பிளேட் ஆனது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. இப்ப அந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா துளையிட வேண்டிய பனிப்பொருளுக்கு ஏற்றபடி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அது அந்த துளையிட வேண்டிய புஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த புஷ்ஷை நம்ம பொருத்தி இருக்கணும். அப்படி பொருத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த துளையிடும் அலகை பயன்படுத்தி தேவையான இடங்கள்ல வந்து என்ன செய்யுது, துளையானது போடப்படுகிறது. இதைதான் நம்ம என்ன சொல்றோம், ஆங்கிள் ஜிக் அப்படின்றோம். சரி, இந்த ஆங்கிள் ஜிக் வந்து பனிப்பொருள்ல எந்த மாதிரியான இடங்களில் துளையிட பயன்படுகிறது அப்படின்னா, கம்பி மற்றும் கூம்பு வடிவ பனிப்பொருள்களில். இந்த மாதிரியான பனிப்பொருள் கம்பி மற்றும் கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய பனிப்பொருள்கள்ல துளையிடுவதற்கு இந்த ஆங்கிள் ஜிக்கானது பயன்படுகிறது. சரிங்களா. இது முக்கியமான வரி, 1 மார்க்ல கேட்பது வாய்ப்பு இருக்கு. கம்பி மற்றும் கூம்பு வடிவ பனிப்பொருள்களில் துளையிட பயன்படக்கூடிய ஜிக்கு எது அப்படின்னு கேட்கலாம். என்ன ஜிக்கு, ஆங்கிள் ஜிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஜிக். சரிங்களா. சேனல் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சேனல் ஜிக்கினுடைய அமைப்பு. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பா வடிவத்தில் இருக்கும். சரிங்களா. சேனல் ஜிக்கினுடைய வெட்டு தோற்றம் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா பா வடிவத்தில் காணப்படும். சரிங்களா. அப்ப இதுல வந்து நம்ம எந்த பனிப்பொருள்ல வந்து துளையிட போறோமோ அந்த பனிப்பொருளை, இதான் பனிப்பொருள், ஒர்க் பீஸும் கொடுத்துருக்காங்களா இல்லையா, டாட்டா லைன் இதுவரை பனிப்பொருள், அந்த பனிப்பொருள் இந்த சேனலின் உட்பகுதியில் வந்து என்ன செய்யணும், பொருத்திடும். பொருத்தினதுக்கு அப்புறம் இந்த நாப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நாப் மூலம் என்ன செய்யுது, பனிப்பொருள் இறுக்கமாக பிடிக்கப்படுகிறது. ஸோ பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மேல் புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளையிட புஷ் பொருத்தப்பட்டிருக்கான். ஸோ இந்த புஷ்ஷினுடைய உரை வழியாக துளையிடும் அலகானது செலுத்தப்பட்டு துளையானது போடப்படுகிறது. சரிங்களா. இதெல்லாம் நம்ம சேனல் ஜிக் அப்படின்றோம். சரிங்களா. அடுத்து டயாமீட்டர் ஜிக். சரிங்களா. டயாமீட்டர் ஜிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உருளை வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தானே டயாமீட்டர் இருக்கும். அப்போ நீண்ட துளையுடைய இருக்கக்கூடிய ஒரு உலோக துண்டு இருக்கு. சரிங்களா. அந்த உலோக துண்டினுடைய மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஷ் ஆனது பொருத்தப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நடுவுல ஒரு நீண்ட துளையுடைய ஒரு உலோக துண்டு இருக்கா இல்லையா. ஸோ இந்த உலோக துண்டினுடைய மேல் புறம்னா இதுதான். ஸோ இந்த மேல் புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ரவுண்ட் ஒன்று பொருத்திருக்காங்களா, இந்த இதுக்கு பேர் தான் அது புஷ் அப்படின்னு பொருத்தப்பட்டிருக்கும். இதனுடைய மேல் மற்றும் கீழ் வந்து பரப்பு வந்து பாத்தீங்கன்னா தட்டை வடிவத்தில் இருக்கும். கீழையும் மேலையும் பாத்தீங்க அப்படின்னா என்னது தட்டை வடிவத்தில் இருக்கும்.
இப்ப உருளை வடிவமான பனிப்பொருட்களை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இந்த துளையின் வழியாக என்ன செய்யணும் அப்படின்னா செலுத்தி இறுக்கமாக இந்த போல்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போல்ட் வழியாக என்ன செய்யுது இறுக்கமாக பிடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த உறை இருக்கு பார்த்தீங்கன்னா மேல, இந்த உரையின் வழியாக துளையிடும் அலகினை என்ன செய்யறாங்க செலுத்தி துளையானது என்ன செய்யுது துல்லியமாக போடப்படுகிறது. சரிங்களா? அப்ப உருளை வடிவமான பனிப்பொருட்களில் துளையிட பயன்படக்கூடிய கருவி எது? டயாமீட்டர் ஜிக்கு. சரிங்களா? அடுத்து பாக்ஸ் ஜிக். பாக்ஸ்னால எப்படி இருக்கும்? ஒரு மூடிய வடிவமாக தான் இருக்கும். அப்ப அந்த பாக்ஸ் ஜிக் எப்படி இருக்கும்னா ஒரு மூடிய வடிவம் கொண்டதாக இருக்கும். இதுல நம்ம எந்த பனிப்பொருளில் துளையிட வேண்டுமோ அந்த பனிப்பொருளை இந்த பாக்ஸ் ஜிக் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் ஜிக்ல வைத்து என்ன செய்யணும் அப்படின்னா கேம் என்றதை பயன்படுத்தி நம்ம இறுக்கமாக என்ன செய்யணும் அப்படின்னா பிடிக்கணும். சரிங்களா? பிடிச்சதுக்கு அப்புறம் மேல பொருத்தி இருக்கக்கூடிய அந்த உரை, இந்த ட்ரில் புஷ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உரையின் வழியாக துளையிடும் அலையினை செலுத்தி நுணுக்கமாக துளையானது போடப்படுகிறது. சரி, இந்த பாக்ஸ் ஜிக் எந்த பனிப்பொருட்களில் துளையிட பயன்படுது அப்படின்னா சிறிய அளவுள்ள பனிப்பொருள்கள்ல எளிதாக துளையிடுவதற்கு இந்த பாக்ஸ் ஜிக் ஆனது என்ன செய்து பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து ஃபிக்சர்ஸ். இப்போ இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னது ஜிக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுல என்னென்ன உடல் பாகங்கள் இருக்கு, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபிக்சர்ஸ் அப்படின்றது. சரி, இந்த ஃபிக்சர்ஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இது உற்பத்தி நம்ம செய்ய வேண்டிய இந்த பனிப்பொருள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பனிப்பொருளை இறுக்கி பிடிக்கவும் அதே நேரத்தில் இயந்திர பணி செய்ய வேண்டிய அந்த பரப்பு துல்லியமாக கரெக்டான இடத்தில் அமைக்கவும் பயன்படுத்தக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் ஃபிக்சர்ஸ் அப்படின்றோம். சரிங்களா? இந்த ஃபிக்சர்ஸ் என்ன செய்யாது? வெட்டூலியை வழி நடத்தாது. வெட்டூலியை வழி நடத்தக்கூடிய பாகம் எது? ஜிக்கு. சரிங்களா? பனிப்பொருளை இறுக்கி பிடிக்கவும் சரியான இடத்தில் கரெக்டாக அமைக்கவும் பயன்படக்கூடிய சாதனம் என்னது? ஃபிக்சர்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பனிப்பொருளை பல்லாயிரக்கணக்கில் உற்பத்தி செய்யும் பொழுது இந்த ஃபிக்சர்ஸ் அப்படின்ற சாதனமானது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இப்ப இந்த ஃபிக்சர்ஸினுடைய பாகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒன்று அடிபாகம், அது ஆங்கிலத்தில் பேஸ் அப்படின்வாங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெட்டூலியை சரியான இருப்பிடத்தில் பொருத்த உதவும் உலோகத்துண்டு அப்படின்வாங்க. இதுதான் ஆங்கிலத்தில் செட்டிங் பிளாக் அப்படின்வாங்க. அடுத்து மூணாவது பாகம் என்ன அப்படின்னா டீ போல்ட்டு. நாலாவது பிடிப்பு கருவிகள். பிடிப்பு கருவிகள் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? கிளாம்ப்ஸ் அப்படின்னு. அடுத்து லொக்கேட்டர். ஸோ இந்த 5 பாகங்கள் ஃபிக்சர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து ஃபிக்சர்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வைஸ் தாடை கொண்ட மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வாங்க. இது ஆங்கிலத்தில் வைஸ் ஜா மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வாங்க. அடுத்து இரண்டாவது வகை பிளைன் மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வாங்க. மூணாவது வகை சாவி பள்ளம் கொண்ட மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வோம். இது ஆங்கிலத்தில் கீவே மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வாங்க. அடுத்து நாலாவது வகை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த 4 வகையான ஃபிக்சர்ஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ இப்போ இது ஒன்றும் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கீவே மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வாங்க. இதை தமிழர் என்ன சொல்லுவாங்கன்னா சாவி பள்ளம் கொண்ட மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு. அதுலேயே பாருங்க சாவி பள்ளம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ உருளை வடிவமான அச்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அச்சை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் சாஃப்ட் அப்படின்னு. சரிங்களா? உருளை வடிவமான கம்பின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் நார்மலாக. சரிங்களா? ஸோ உருளை வடிவமாக இருக்கக்கூடிய கம்பி எல்லாமே என்னது சாஃப்ட் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சாஃப்டினுடைய மேற்பரப்பில் தேவையான இடத்துல சாவி பள்ளம், அதாவது கீவே வெட்டுவதற்கு இவ்வகையான இந்த ஃபிக்சர்ஸ்கள் பார்த்தீங்கன்னா பயன்படுகிறது. சரிங்களா? அப்படி அந்த சாஃப்டினுடைய மேற்பரப்பில் பள்ளம் வெட்டுவதற்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வி பிளாக் அப்படின்ற ஒரு சாதனம் இருக்கு.
அந்த பிடிப்பு சாதனத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பனிப்பொருளை பிடிக்க வேண்டும். பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த உருளை வடிவ திரும்பில சாவி பள்ளம் வெட்ட வேண்டிய அந்த உருளை வடிவ பனிப்பொருளை வந்து சரியான இடத்துல வி பிளாக்கை பயன்படுத்தி என்ன செய்யணும், கிளாம்ப் மூலமாக பொருத்த வேண்டும். அப்படி பொருத்தியதுக்கு பின்னாடி செட்டிங் பிளாக் அப்படின்ற ஒரு பாகம் இருக்குன்னு படிச்சோமா இல்லையா, அந்த செட்டிங் பிளாக் அப்படின்ற பாகத்தினுடைய உதவியுடன் மில்லிங் கட்டர் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருத்தப்பட்டு துல்லியமாக என்ன செய்யும் அப்படின்னா சாவி பள்ளமானது வெட்டி எடுக்கப்படுகின்றது. ஸோ இந்த முறையில தான் வெட்டக்கூடிய சாவி பள்ளத்தை தான் என்னது சாவி பள்ளம் கொண்ட மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து இதனுடைய பயன்கள் சரிங்களா, என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட உருளை வடிவமான பனிப்பொருள்களை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொருத்தி அதற்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எத்தனை உருளை வடிவ பனிப்பொருள்களை பொருத்தி இருக்கோமோ அதற்கு ஏற்றவாறு மில்லிங் வெட்டுளிகளை என்ன செஞ்சுக்கலாம் அமைத்து பல உருளைகளை என்ன செஞ்சுக்கலாம் ஒரே நேரத்துல சாவி பள்ளமானது வெட்டலாம். அதுதான் இந்த கீவே மில்லிங் ஃபிக்சரினுடைய பயன்கள் சரிங்களா. அடுத்து ஸ்ட்ரிங் மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்வாங்க சரிங்களா. இந்த மில்லிங் ஃபிக்சர்ஸ் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா இதுவும் உருளை வடிவமான பனிப்பொருள்கள்ல பள்ளமிட்டு தான் பயன்படுது. ஆனா உருளை வடிவமான பனிப்பொருளினுடைய எந்த பக்கத்தில் பள்ளமிட்ட பயன்படுது அப்படின்னா அது முகப்பு அதாவது தலைப்பகுதியில் அப்படின்வாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த கீவே மில்லிங் ஃபிக்சர் வந்து உருளை வடிவ பனிப்பொருளினுடைய மேற்பரப்புல சாவி பள்ளம் வெட்ட பயன்படுதுன்னு படிச்சோம். இந்த ஸ்ட்ரிங் மில்லிங் ஃபிக்சர் வந்து உருளை வடிவமான பனிப்பொருளினுடைய தலைப்பகுதியில் பள்ளம் வெட்டுவதற்கு பயன்படக்கூடிய ஃபிக்சர்ஸ் என்னது ஸ்ட்ரிங் மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வி பிளாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா தாடைகளில் என்னது தாடைகளுடன் பயன்படுத்தப்படுது. அந்த 4 வி பிளாக்குகளையும் 4 உருளை வடிவ பனிப்பொருள்களை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரே நேரத்துல இறுக்கி பிடிக்கலாம். அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் வெட்டுக்கருவி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஜிக் அப்படின்ற ஜிக்கினுடைய உதவியுடன் என்ன செய்யணும் துல்லியமாக நம்ம என்ன செய்யணும் அமைத்து பள்ளமானது அதனுடைய தலைப்பகுதியில் வெட்டி எடுக்கப்படுகிறது. இதுதான் ஸ்ட்ரிங் மில்லிங் ஃபிக்சர்ஸ் அப்படின்றாங்க சரியா. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லொகேஷன் மற்றும் லொகேட்டர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா அமைவிடம் மற்றும் அமைப்பான்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும், அந்த இடத்துல கரெக்டா அந்த பனிப்பொருளை என்ன செய்யணும் லொகேட்டர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அமைவிடம் மற்றும் அமைப்பான்கள் அப்படின்னு பேர். இப்போ இயந்திர பணி நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அப்படி செய்ய போறதுக்கு முன்னாடி பனிப்பொருள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பொருள்களை சரியான முறையில் படிய வைக்கணும். படிய வைக்கணும் அப்படின்னா பொருத்தணும் சரிங்களா. அப்படி படிய வைத்தல் என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சரியான இடத்துல நம்ம வந்து பனிப்பொருளை படிய வைக்கல அப்படின்னா அங்க வேலைகளானது சரியாக என்ன செய்யாது நடைபெறாது. அப்ப இயந்திர பணி செய்வதற்கு முன்னாடி பனிப்பொருளை சரியான இடத்துல என்ன செய்யணும் படிய வைத்தல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் சரிங்களா. அப்படி அதை படிய வைப்பதற்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஜிக் மற்றும் ஃபிக்சர்ஸை பயன்படுத்தி பனிப்பொருளை என்ன செய்யறாங்க அப்படின்னா இயந்திர பணி செய்வதற்கு முன்னாடி அதற்கு ஏற்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா அமைப்பதற்கு பேர் தான் என்னது லொகேஷன் அப்படின்னு பேர். இதை ஜிக் மற்றும் ஃபிக்சர்ஸை பயன்படுத்தி பனிப்பொருளை இயந்திர பணி செய்வதற்கு ஏற்ப நம்ம வந்து அதை நம்ம என்ன செய்யணும் ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் லொகேஷன் அப்படின்றோம் சரிங்களா. அப்ப லொகேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா பனிப்பொருளை தாங்கும் கம்பிகள் அதாவது பின் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. பனிப்பொருளை தாங்கக்கூடிய கம்பிகள் பின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பின்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அமைப்பான்கள் அப்படின்றோம், அதாவது லொகேட்டர்ஸ் அப்படின்றோம். ஸோ இதுதான் லொகேஷன் மற்றும் லொகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன சரிங்களா. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-2-1 முறையில் படிய வைத்தல் அல்லது 6 அம்ச முறையில் படிய வைத்தல் வந்து சரிங்களா.
அதாவது இந்த 6 அம்ச முறையில் ஒரு பனிப்பொருளானது எவ்வாறு படிய வைக்கப்படுகிறது அப்படின்னா கரெக்டா பொருத்திருக்காங்க அப்படின்றதான் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முன்பக்க தோற்றம் அப்படின்னு பேரு, இது மேல் பக்க தோற்றம், இது வந்து பாத்தீங்கன்னா சைடு தோற்றம் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ இது வந்து 6 விதமான டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ், எக்ஸ் மைனஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய், ஒய் மைனஸ், இஜெட், இஜெட் மைனஸ். இதுல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நகர்த்தவும் செய்யலாம், என்னது அதே மாதிரி சுழலவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 அம்ச முறையும் கொடுத்துருக்காங்க. சரி, ஏன் 6 அம்ச முறைன்னு கொடுத்துருக்காங்க தெரியுதா இல்லையா? ஸோ 6 விதமான டைரக்ஷன்கள்ல, திசைகள்ல நம்ம பனிப்பொருளை நகர்த்தவும் முடியும், அதே நேரத்தில் என்ன செய்ய முடியும், சுழலவும் முடியும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க 6 அம்ச முறையில் படிய வைத்தல் அப்படின்றாங்க. சரிங்களா? இதை எப்படி படிய வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 6 அம்ச முறையில் படிய வைத்தல் என்று சொல்வதற்கு பேர் என்ன அப்படின்னா, ஒரு செவ்வக வடிவ பனிப்பொருளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு அந்தரத்தில் இருக்கதா நம்ம செஞ்சு நினைச்சுக்கோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவ பனிப்பொருள். இது வந்து அந்தரத்துல எதுவுமே பிடிக்காம அப்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வக பனிப்பொருளை 6 திசைகள்ல நகர்வதற்கு அந்த பனிப்பொருளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஒண்ணு இந்த டைரக்ஷன்ல நகரும், அல்லது இந்த டைரக்ஷன்ல நகரும், அல்லது இங்கிட்டு நகரும், இந்த பக்கம் நகரும், அல்லது மேல நகரும், அல்லது கீழே நகரும். அப்ப அந்த செவ்வக பனிப்பொருளானது 6 திசைகளில் நகர்வதற்கு வாய்ப்பு உண்டு. என்ன திசையில? எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அடுத்து வந்து ஒய் மைனஸ் ஒய், அடுத்து என்னது இஜெட் மைனஸ் இஜெட். ஸோ இந்த மாதிரி 6 திசைகளில் முன்னும் பின்னும் நகரலாம். அதே நேரத்தில் என்ன செய்யும், அந்த அச்சுகளுடைய மையம் இருக்குல்ல, அந்த மையத்தை கொண்டு சுழலவும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும். அதனால இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க. சரிங்களா? அப்படி நகரவும் சுழலவும் செய்யக்கூடிய அந்த பனிப்பொருளை சரியாக என்ன செய்யணும், படிய வைக்கிறதுக்கு தான் இந்த 6 திசைகளில் நகராமல் இருக்க வேண்டும். படிய வைத்து அதை என்ன செய்யணும், 6 திசைகள்லையுமே நகராமல் இருக்கக்கூடிய அந்த முறையை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா படத்துல இங்க உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப ஒரு இதான் இந்த நீண்ட செவ்வக வடிவ பனிப்பொருள் உள்ள இருக்கு. சரி, அந்த பனிப்பொருளை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜிக் மற்றும் பிக்சரில் அது பிடிக்கும் போது உலோக துண்டு இருக்கு பாத்தீங்களா, இதான் ஜிக் அண்ட் பிக்சர்ஸ். சரிங்களா? இந்த ஜிக் அண்ட் பிக்சர்ஸ்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த செவ்வக வடிவத்துல பிடிக்கிறாங்க. இந்த பிடிப்பதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த உலோக துண்டினுடைய கீழ் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, என்ன செய்யறாங்க, கீழ் பக்கத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா 1, 2, 3 என்ற முனைகளால் இங்க கொடுத்திருக்காங்களா, 1, 2, 3 இங்க கொடுத்திருக்காங்களா, 3 முனைகள் கொடுத்திருக்காங்களா. சோ இந்த 3 முனைகளை பயன்படுத்தி எங்க பிடிக்கிறாங்க, அந்த பாகத்தினுடைய அடிப்பக்கம் இங்க கொடுத்திருக்காங்களா இஜெட். சோ இதனுடைய அடிப்பகுதியில என்ன செய்யறாங்கன்னா 1, 2, 3 அப்படின்ற முனைகளை பயன்படுத்தி அதை பிடிக்கிறாங்க. அப்படியே பின்பக்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எங்கது பின்பக்கம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இரு முனைகள், அதாவது 4, 5 அப்படின்ற இரு முனைகளை பயன்படுத்தி பின்பக்கம் பிடிக்கிறாங்க. அடுத்து இங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விளிம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த விளிம்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா 6 என்ற முனையாலும் என்னது படிய வைக்கிறாங்க. சோ இந்த செவ்வக உலோகத்துண்டு வந்து பாத்தீங்கன்னா நகராமல் தடுப்பதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த 6 முறைகளை பயன்படுத்தி பிடிக்கப்படுது. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த பின்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்ற பின்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னா எந்த டைரக்ஷன் நகராம தடுக்குது அப்படின்னா இஜெட் மைனஸ் இஜெட் அச்சில் நகர்வது தடுக்கப்படுகிறது. அதே பாத்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் அச்சில் சுழல்வது தடுக்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அச்சில் சுழல்வது தடுக்கப்படுது. இப்ப இதுல மொத்த நகர்வுகள் 3 நகர்வுகள். அடுத்து இந்த 4, 5 அப்படின்ற பின் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒய் மற்றும் மைனஸ் ஒய் அச்சுல நகர்வது தடுக்கப்படுது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் அச்சுல வந்து சுழல்வது தடுக்கப்படுது. 6வது பின் வந்து பாத்தீங்கன்னா அந்த அச்சுல இருந்து நகராமல் என்ன செய்யுது அப்படின்னா தடுக்கப்படுது. இப்ப இங்க வந்து ஒரே ஒரு நகர்வு தான் இருக்கு. அப்ப மொத்தம் 3, 2, 1 கூட்டினோம்னா மொத்தம் என்னது 6. சரிங்களா? அதனாலதான் இதுக்கு பேர் என்னது 6 அம்ச முறையில் அது பிடித்தல் அப்படின்னு பேர். சரிங்களா? சோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்.
சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜிக்ஸ் மற்றும் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு படித்தோம். சரிங்களா. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பை பொறுத்தும். சரிங்களா. என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிக்ல எப்படி நடைபெறுது, ஃபிக்சர்ஸ்ல என்ன வேலை நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொருளை இறுக்கமாக பிடிக்கவும் வெட்டூலியை வழிநடத்தவும் பயன்படுது இந்த ஜிக்கு. ஃபிக்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொருளை சரியாக படிய செய்யவும் இறுக்கி பிடிக்கவும் என்ன செய்யுது அப்படின்னா ஃபிக்சர்ஸ்ல வந்து பயன்படுது வேலை. சரி, அமைப்பை பொறுத்து ஜிக் அண்ட் ஃபிக்சர்ல என்ன வேறுபாடு அப்படின்னா இந்த ஜிக்கினுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும், ஃபிக்சர்ஸினுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எதை அதனுடைய அமைப்பை பொறுத்து. இப்போ அந்த பயன்பாடை பொறுத்து ஜிக்ஸ் எப்படி இருக்கும், ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா துளையிடுதல், துளை சுருண்டுதல் போன்ற வேலைகளை இந்த ஜிக்ஸ் வந்து செய்ய பயன்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங், ஷேப்பிங், அரைப்பு செயல், பிளானிங், கடைசல் போன்ற வேலைகளை செய்வதற்கு இந்த ஃபிக்சர்ஸ் ஆனது பயன்படுகிறது. சரி, பிடிக்கும் முறையை பொறுத்து ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸினுடைய வேறுபாடு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிக்கு பொதுவாக இதனை பனிமேடையில் முடுக்கப்படுவதில்லை. ஜிக் வந்து எதில் பயன்படுத்துறதால பனிமேடையில் நம்ம பொருத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபிக்சர்ஸ் ஆனது பனிமேடையில் உறுதியாக முடுக்கப்படுகிறது. கண்டிப்பாக பனிமேடையில் என்ன செய்யணும், இறுதியாக என்ன செய்யணும், உறுதியாக பிடிக்கப்படணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா ஜிக்கில் அனுபவம் இல்லாத பணியாளர்களும் இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பயன்படுத்தலாம். சரிங்களா. அதனால செலவு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். இதுதான் இந்த ஜிக்கினுடைய நன்மைகள். இது ஃபிக்சர்ஸினுடைய நன்மைகள் அப்படின்னா என்னன்னா அனுபவம் உள்ள பணியாளர்கள் மட்டும் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை பயன்படுத்த முடியும். எனவே இதனுடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுதான் ஜிக் மற்றும் ஃபிக்சர்ஸ் அப்படின்ற கொஸ்டினுடைய வேறுபாடுகள். சரிங்களா. ஸோ அடுத்து இந்த ஜிக் மற்றும் ஃபிக்சர்ஸினுடைய நன்மைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரே மாதிரியான பொருட்கள் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யலாம் இந்த ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸை பயன்படுத்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொருளில் அளவிடுதல், அளவு குறித்தல், புள்ளி குத்துதல் போன்ற வேலைகள் வந்து செய்ய வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம புஷ்ஷை கரெக்டான இடத்துல பொருத்திட்டோம்னா ஸோ இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம துளையிடும் அலகை பயன்படுத்தி துளையிடலாம். மூணாவது பாயிண்ட் பாருங்க, பனிப்பொருள் சரியான இடத்தில் தானாக பொருத்தும்படி செய்வதால் பொருத்துவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரமானது என்ன செய்து குறைகிறது. சரிங்களா. அடுத்து நாலாவது பாயிண்ட், பனிப்பொருளின் அமைவிடம் சரியாக இருப்பதால் இயந்திர பணி செய்ய வேண்டிய பரப்பு வந்து துல்லியமாக இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த இடத்த நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இயந்திர பணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட், உற்பத்தி செய்யப்பட்ட பொருளினுடைய அளவு, டாலரன்ஸ் ஆகியவை குறிப்பிட்ட எல்லைக்குள் இருப்பதால் ஒன்றுக்கொன்று பொருத்துதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிதாகின்றது. அடுத்த ஆறாவது பாயிண்ட், பொருட்களின் தர கட்டுப்பாட்டிற்கு ஆகும் செலவு குறைகிறது. தர கட்டுப்பாடுனா அப்படின்னா செக் பண்ணுவதற்கு குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறது. ஏன் அப்படின்னா ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸை பயன்படுத்துறதுனால. ஏழாவது பார்த்தீங்கன்னா குறைந்த திறமையுள்ள வேலையாட்களை கொண்டு இயந்திர பணியானது நம்ம செய்யலாம். அடுத்து எட்டாவது பாயிண்ட், பனிப்பொருள்கள் உறுதியாக பொருத்தப்படுவதால் அதிக வேகம், ஊட்டம் மற்றும் ஆழம் கொடுத்து விரைவாக நம்ம என்ன செய்யலாம்னா இயந்திர பணியானது செய்யலாம். ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா பனிப்பொருள் சரியான முறையில் பிடிக்கப்படுவதால் விபத்தானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்கப்படுகிறது, முக்கியமானது. அடுத்து 10வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயந்திர பணியாளர்களின் வேலைப்பளு குறைவதால் அவர்கள் எளிதில் களைப்படைவதில்லை. ஏன்னா அதை பொருத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஆகும். ஸோ சரியான இடத்துல பொருத்தணும், பனிப்பொருளை கரெக்டாக வெட்டுலி வழி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து பணியாளர்கள் வந்து களைப்படைவாங்க. ஸோ இதை ஜிக் அண்ட் ஃபிக்சர்ஸை பயன்படுத்துறதுனால அந்த வேலையானது எளிதாக முடிகிறதுனால வேலைப்பளுவானது என்ன செய்து குறைக்கப்படுகிறது. சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் மற்றும் ஃபிக்சர்ஸினுடைய நன்மைகள் நம்ம பயன்படுத்துறதுனால. சரிங்களா. ஸோ இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது.
அடுத்த பாடத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.